ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் செய்ய போகிற டிஷ் கர்நாடகா ரெசிபி. கர்நாடகா ஆசையில் மோர் குழம்பு. ஆனால் இது குக் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தனியா, தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், கருவேப்பிலை, உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், தேவையான உப்பு. இந்த அளவு தயிரை எடுத்து இது கடைஞ்சி 1.5 கப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு வெங்காயம். நாங்க பெங்களூருக்குலாம் டூர் போயிருந்தோம், மைசூர், பெங்களூர், மேங்களூர்லாம். அப்ப 2-3 ரெஸ்டாரண்ட்ல இந்த டிஷ் பண்ணிருந்தோம். வெங்காயம், 2 டீஸ்பூன் தனியா, 2 3 மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இது ஃபைன் பேஸ்டா இருக்கு. இந்த அரைச்சதே உப்பு, தேவையான ஃபைன் பேஸ்டா. அரைச்சத இந்த கடைஞ்சி வச்ச மோர்ல போடணும். கலக்கணும், மிக்ஸ் பண்ணி. மோர் ஒயிட்டு. இந்த அரைச்சதுல வெங்காயத்தோட கலர், மிளகாவத்தலோட கலர் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெட்டிஷா வரும். இது சூடான காத்துல இதை போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு கெட்டியா வேணும்னா வச்சுக்கலாம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் டைலூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது ரெடி. இப்ப இதுக்கு தாளிப்பு போடணும். பொதுவா மோர் குழம்புலாம் தமிழ்நாட்டுல தேங்காய் நெல்ல தான் தாளிச்சுட்டு போவாங்க, தமிழ்நாடு, கேரளாலலாம். இப்ப இந்த டிஷ்ஷுக்கு கர்நாடகால நெய்ல தான் பண்றாங்க. நெய் 2-3 ரெஸ்டாரண்ட் நாங்க சாப்பிட்டோம். இந்த டிஷ் இது வெரைட்டியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கடுகு, கடுகு வச்ச உடனே உளுத்தம்பருப்பு, துளியூண்டு உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகா வத்தல், கருவேப்பிலை,
சேர்க்கணும் மோர் இதில். புதுவிதமான மோர் குழம்பு, கர்நாடகா ரெசிபி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.